சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் இங்கே தான் இருக்கேங்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் வேதத்தில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை வேதம் எப்படி பார்க்கிறது? மனிதனை வேதம் எப்படி பார்க்கிறது? ஒரு ஆத்துமாவாக, ஆவி மனிதனாக பார்க்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. சரி, ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்ட, அதாவது எத்தனை வகையான அமைப்பு சேர்ந்து ஒரு மனிதன்? ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமேன், சத்தமா சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு இந்த மூன்றும் இணைந்தது தான் ஒரு மனிதன், முழு மனிதன். ஆமேன். இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எது சொல்லுங்க பார்க்கலாம்? த ஸ்பிரிட்டா, த சோலா, த பாடியா? இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னது? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆவி மனிதன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க, அப்படின்னா ஆத்மா முக்கியம் கிடையாதா அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கும். மூன்றையுமே தேவன் இணைச்சி தான் வச்சிருக்கார், சதையும் நகமும் போல. ஆமேன். ஆவி வெளியே போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஆத்மா செத்து போச்சுன்னா ஆண்டவருடைய பார்வையில் அவன் உயிரோடு இருக்கிறவனாகவே கணக்கில் கிடையாது. சரி விடுங்க, சரீரம் செத்து போச்சுன்னா, சரீரத்தில் சுகமும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அவன் ஆவி நல்லா இருந்தும் அவன் ஆத்மா நல்லா இருந்தும் ஒன்றுமே. மூன்றுமே கர்த்தர் சேமா நல்ல, அதாவது முக்கியமான விஷயமா தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில், வாழ்க்கையில் ஆவிக்கு அல்லது உள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஆத்துமாவின் காரியங்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு சரீரத்தின் காரியங்களை சரியான வழியில் நடத்துவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா சரீரமோ ஒன்றுக்கும் உதவாது. நமக்கு வசனமெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். கவனிங்க, கொஞ்சம் நல்லா பதில் சொல்லணும். இங்கே இருந்தாலும் நீங்கள் வெளியே போயிடக்கூடாது, வெளியே இருந்தாலும் உள்ளே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பிற்பாடு நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம் அப்படின்னு நமக்கு ஒரு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் இருக்கு நம்புறீங்களா? போகிறது போகாது ரெண்டாவது இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோக பாக்கியத்தை கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அந்த வாக்கு தத்தம். ஆமேன். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். சரி, நித்திய ஜீவனுக்கு போகாதவர்கள் எங்க போவாங்க? ஐயா, பரலோகத்துக்கு போகாத மக்கள் எங்க போவாங்க சொல்லுங்க? நரகத்துக்கு போவோம். நரகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை அதை போட முடிஞ்சால் போடலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த நரகத்தில் எரிகிறது அந்த இது இருந்தால் போட்டு விடுங்க, சத்தம் இல்லாமல் போட்டு விடுங்க, அது ஓடட்டும். சரிங்களா? நரகம் எவ்வளவு கொடூரமானது, நரகம் எவ்வளவு மோசமானது, அது எப்படிப்பட்ட கொடூரமானதுங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆமேன். இனி வரும் நாட்கள் அதை வேணால் உங்களுக்கு வீடியோவாக போடுவோம். அப்போனா அந்த நரக காட்சியை நாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. நரக காட்சி இருக்கா? எடுக்க ஸ்லோவாக இருக்கு. சரி, ரைட். இல்லை ஸ்பீடாக இருக்காரு இருந்தாலும் அப்படி இது பண்ணுங்க, கார்ட் ஸ்பாட் பண்ணுங்க. அந்த நரக காட்சியை பார்க்கும்போது அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அங்கே அக்கினியும் அவியாது. அக்கினி அவியாதுன்னா அமராது, அக்கினி அமராது, அதில் மாற்றம் கிடையாது.
அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அவருடைய சரீரங்கள் உபத்திரவப்படும், அங்கே வந்து ரொம்ப வேதனை அடைவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமேன். சரி, அப்படின்னா அங்கே ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லும்போது அவருடைய சரீரங்கள் அப்படியே அழுகி அழுகி வெந்து வெந்து உழுகும், மறுபடியும் உண்டாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. புழு போய் என்ன செய்யும்னா தோண்டி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த உங்களுக்கு அதை போட்டு விடுறோம், ஏற்கனவே அதை நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம். அந்த காரியங்களை பார்க்கும்போது நாம் இங்கே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம் அல்லது எரிக்கப்படுகிறோம். யாரோ உலகத்தில் என்ன செய்கிறாங்க, எரிச்சிடறாங்க. அல்லது நம்ம மக்கள் என்ன செய்கிறோம், பெட்டியில் வச்சு அவங்கள கனப்படுத்தி அந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விதையாய் நம்ம என்ன செஞ்சிடறோம், விதைச்சிடறோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தோண்டி பார்த்தா மரம் முளைச்சிருக்குமா? அந்த அவர் மரமாக முளைச்சிருப்பாரா? இல்லை. அந்த சரீரம் என்ன செஞ்ச மண்ணோடு மண்ணாய் போய் விடுகிறது. அப்படின்னா ஆத்துமாவும் ஆவியும் பிரிந்து எங்கே போகுது சொல்லுங்க? தேவனிடத்தில் போகுது. தேவன் நியாயம் தீர்த்ததுக்கு அப்புறமாக நித்திய நரகமோ நித்திய ஜீவனோ கொடுக்கிறார். இப்போ நித்திய நரகத்துக்கு போகிறவர்கள் அங்கே போய் வேதனை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யவான் கேட்குறாரு, அந்த லாசருவின் விரல் நுனியை தண்ணீரில் நனைச்சு என் நாக்க குளிர பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார்ல, இல்லையா? இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்படின்னா அங்கே தண்ணி தேவையா ஆவிக்கும் ஆத்மாவுக்கும்? அங்கே இந்த வேதனையில் இந்த எரி நரகத்திலே அக்கினி ஜுவாலையிலே கிடந்து கஷ்டப்படுறேன், எனக்கு தாகமாக இருக்கு அப்படி தானே சொல்கிறார் அவர். அப்படின்னா ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தாகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு எனக்கு கொஸ்டின் வருது. உங்களுக்கு வருதா? இல்லை, நான் கேட்குற சரி தானே. சரீரத்துக்கு தான் தாகமா, ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தாகமா? நீங்கள் முடிக்கிற மொழியை பார்த்தனாக்கா நீ என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களை கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டின் எனக்கு வந்ததை உங்களுக்கும் வரட்டும். அங்கே நரகத்தில் அந்த ஆத்மாவை நித்திய நரகத்தில் தள்ளும் பொழுது அவர்கள் வேதனையிலிருந்து கத்துகிறத ஆண்டவர் அந்த ஒரு வெளிப்பாடாக என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன். அங்கே கடந்து ஒரு சொட்டு தண்ணிக்காக அந்த ஐஸ்வர்யவான் வந்து கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை இயேசுவே சொன்னாரா, வேற யாரும் சொன்னாங்களா? அந்த சம்பவத்தை, லாசருவும் ஐஸ்வர்யவான் சம்பவத்தை யார் சொன்னா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அவர் புருடா விடுவாரா? அவர் உடான்ஸ் விடுவாரா? நம்ம ஆட்களை மாதிரி கதையா ரீலா விடுவாரா? இல்லை. அவர் தெளிவா பேரை சொல்றாரு. லாசரு, ஐஸ்வர்யவான், ஆபிரகாம். அப்படி சொல்றாரா? ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படி சொல்றாரு. சும்மா ஒருவன் இருந்தான் போனான் வந்தான்னு சொல்லாம கர்த்தர் தெளிவா என்ன செய்யறாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து முக்காலத்தையும் அறிந்தவர், முன்பும் இருந்தவர், பின்பும் இருக்கிறவர், இப்பொழுதும் இருக்கிறவர். அவர் இந்த உலகத்துக்கு வர முன்பதாகவே பிதாவினிடத்தில் இருந்தார். உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா, போனதுக்கு அப்புறமா, இனிமேலும் அவர் கடைசி வரைக்கும் இருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு நரகத்தில் நடக்கிறதும் தெரியும், பரலோகத்தில் நடக்கிறதும் தெரியும், எல்லாம் தெரியும். அப்படின்னா அவர் பார்த்ததை என்ன செய்யறாரு, சொல்றார். அந்த ஐஸ்வர்யவான் அந்த நரகத்தில் கிடந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு அந்த அவன் மூலமா அந்த என் வாசல்ல கிடந்தானே ஒரு பிச்சைக்காரன் லாசரு, அவனுடைய விரலின் நுனியை அப்படி தண்ணியில் நினைச்சு என் நாக்கில் கொண்டு வந்து அந்த ஒத்த சொட்டை விட சொல்லுங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அவன் என்ன செய்யறான் சொல்றதாக இயேசுவே சொல்றாருன்னா, நரகத்தில் தாகம் உண்டா? சரீரத்துக்கு தானே தாகம் உண்டு. அல்லேலூயா. இந்த காரியத்தினுடையதான ஒரு தெளிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இனி நேரடியாக நான் சத்தியத்துக்குள்ள நான் கடந்து போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது, ரோமர் 12 verse 1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு அடிக்கொருக்க படிச்ச நல்ல மனப்பாடமா தெரிஞ்ச வேர்டு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையாகவும் கட்டளையாகவும் சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றார். சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாய் கொடுக்கணும்னு சொல்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது அவருக்கு ஒரு புத்தியான அல்லது தேவன் விரும்புகிறதான ஒரு ஆராதனை செய்யணும் அப்படின்னாலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நாங்க என்ன செய்யப்படல? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆவியிலே ஆராதியுங்கள், முழு ஆத்துமாவோடு ஆராதியுங்கள் நாங்க சொல்லல. என்ன செய்ய சொல்லியிருக்காரு? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க அப்படின்னு எழுதுறார். அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விவரம் தெரியாமல் எழுதியிருப்பாரா? விவரம் தெரிஞ்சுதான் எழுதியிருப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு தான் புதிய ஏற்பாடு சத்தியங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்திருக்கிறார். உபதேசங்கள் முழுவதுமே அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து தான் கொடுத்திருக்கிறார். 80% 90%. அப்படின்னா ஆவியானவர் எழுதின காரணம் என்னன்னா, சரீரத்தின் பரிசுத்தம், சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுல தான் நம்ம செய்யற புத்தியுள்ள ஆராதனையே இருக்கு. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எழுதுறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கேட்டு வாங்காம நீங்களே என்ன செய்யுங்க, அதுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, ரிப்ளை பண்ணுங்க. ஏன் சரீரத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார்? ஏன் சரீரத்தை ஜீவபலியாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்? சரீரத்தில் பரிசுத்தமாய் இருக்கிறதும் பரிசுத்தமாய் இல்லாததும் ஆண்டவருடைய அந்த ஆவியை பாதிக்குமா? உள்ள இருக்கிற ஆத்துமாவை பாதிக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆமென். நம்ம முதல்ல உங்களுக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கேன், அதுக்கு விட கடைசியில் வரும். ஆமென். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போனாலும் கடைசியில் உங்களுக்கு அதனுடைய தெளிவான விடைகள் வரும். நீங்கள் நம்ம தொடர்ந்து இதை என்ன செய்வோம்னா பார்ப்போம். ஏன் நாம் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் சரீரம் தன் விரும்புகிறதான சகல காரியத்தையும் செய்வதற்கு அனுமதித்தால் என்ன? சரீரமா பரலோகத்துக்கு போகுது? சரீரம் எப்படி இருந்தாலும் புதைக்க போகிறாங்க, இல்லாட்டி ஏதோ சொல்லுங்க மண்ணுக்குள்ள போகுது. இந்த சரீரம் பரலோகராட்சி வசனத்தில் நம்ம வாசிச்சோம். 1 கொரிந்தியர் 15 ஒரு வசனம் இருக்கு, பார்த்தீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. 15 அதிகாரத்தில் இதோ ஒரு ரகசியத்தை 51 இதோ இல்ல மேல 50 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம்சமும் இரத்தமும் இந்த சரீரமும் உள்ளே இருக்கிற இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது சொல்றாரா? அப்ப இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தா அசுத்தமா இருந்தா, அது நல்லா இருந்தா நல்லா இல்லாட்டி என்ன, அது எப்படி இருந்தா என்ன, அது ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்வி வரும். அது அங்க போதா? கீழே போட்டுட்டுதேன். எங்க போறதா இருந்தாலும் நம்ம கீழே போட்டுதான் போவோம், அதுல மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தை, இந்த ஒண்ணுக்கும் ஆகாத சரீரத்தை, மண்ணுக்குள்ள போற சரீரத்தை, இந்த அழுகி நாரி போய் உருமாற போகிற சரீரத்தை எதுக்கு பரிசுத்தமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா வரலையா? சொல்லுங்க.
இல்லை, நல்லா இருக்கு. இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமா பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன் ஒரு வசனத்தை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 Corinthians chapter 5 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, அவனவன் செய்த நன்மைக்காவது, எதுல? சரீரத்தில். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஆவியிலே அல்ல, எதுல? சரீரத்தில். கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. சரீரத்துல அவன் ஒவ்வொருவனும் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இந்த சரீரத்தை ஏன் பரிசுத்தமா பாதுகாக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த சரீரத்துல நீ இருக்கும் போது இந்த சரீரத்தின் மூலமாய் உடலின் மூலமாய் நீ செய்கிற சகல நல்லதுக்கும் கெட்டதுக்கும் என்கிட்ட வந்து கணக்கு ஒப்படைக்கணும். அதை வச்சுத்தேன் உனக்கு ஜட்ஜ்மெண்டே இருக்குது. உனக்கு நியாய தீர்ப்பை எதை வச்சிருக்குது? நான் உனக்கு இந்த உலகத்துல கொடுத்த சரீரம், நான் இந்த உலகத்தில் கொடுத்ததான உடல், அது சின்ன பிள்ளையா இருந்து பெருசாக வளர்ந்து அதுக்குரியதான பக்குவங்கள், அதுக்குரியதான உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தரே தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சின்ன பிள்ளைகளில் மிட்டாய் மேலே பிரியமாக இருந்தது. ஏன்னா 18-20 வயசு மேலேயும் மிட்டாய், குச்சி மிட்டாய் மேலேயா பிரியமாக இருக்குது? அது வேற எதையோன்னு என்ன செய்யுது? விரும்புது. அப்பனா ஒவ்வொரு பருவத்துக்கு தக்கன மாற்றங்களை கர்த்தரே என்ன செஞ்சிருக்கிறாரு? சரீரத்துல வச்சிருக்கிறாரு. அப்பனா அதை நாம் எப்படி கையாண்டு தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, அல்லேலூயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆமென். அதை அவருக்கு மகிமையா யார் கொடுக்கிறாங்களோ அவர்கள்தான் புத்தியுள்ளவர்கள். அப்படித்தான் வசனம் சொல்லுது. இந்த சரீரம் என் சரீரம், நான் என் உடல், நான் எப்படியும் செய்வேன், நான் எப்படியும் அதை என்னமும் பண்ணுவேன், அதை எண்ணத்தை போட்டுனாலும் என்ன செய்வேன்? நிரப்புவேன், அதை எப்படினாலும் பயன்படுத்துவேன். செய். ஆண்டவர் சொல்றார், நடத்து, வளர்த்துக்கோ, கெடுத்துக்கோ. ஆனா எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் எங்க நிப்பாட்டுவேன்? நியாய தீர்ப்புல நிப்பாட்டுவேன். அதுக்கு தக்கன நான் என்ன செய்வேன்? உனக்கு பலன் அளிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்த, சொல்லுங்க, யாருடைய ஆலயம்னு வசனம் சொல்லுது? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா. யாரு எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. உங்க சரீரமானது, பக்கம் 231 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, உங்க சரீரம் நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் உங்க சரீரம் நீங்க உங்களுடையவர்கள், உங்களுக்கு சொந்தமானவர்கள். உங்களுக்கு சொந்தமான சரீரம் கிடையாதுன்னு ஆண்டவர் என்ன செய்றாரு? அறியீர்களா? என் சரீரம், நான் இஷ்டத்துக்கு அதை என்ன செய்வேன்? சிலர் உலகத்துல சொல்றேன், போதை வஸ்துக்களால, குடியினால, விபச்சார பாவத்தினால. வசனம் அந்த 6ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி வாசிச்சு பாருங்க.
15வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவினுடையதான சபையினுடையதான அவருடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயவம் என்று அறியீர்களா? அப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிற என்னுடைய சரீரத்தை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? வேசியின் அவயவங்கள், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலகத்துல பாவம், இஷ்டத்துக்கு மனம் போல வாழ்க்கை, கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்ன செய்வாரு? நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். 16ல பார்த்தீங்கன்னா, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. நீ கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டியவன், நீ கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டியவள். நீ வேற யாரோடு இசைந்திருக்கிறது தேவனுக்கு பிரியமல்ல. ஆமென் சொல்லுங்களேன். வசனம் தெளிவா சொல்லுது. கொரிந்தியர்ல சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும், வாசிங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரமா, 7ஆம் அதிகாரம் 8வது வசனமா, வாசிங்க. அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். எத்தனாவது வசனம்? 2:3. முதல்ல வாசிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே அந்த வசனத்தை காணுமே, வெறும் சொந்த புருஷனையும் எங்க இருக்குன்னு தோடிக்கிட்டு இருக்கிறேன். 2வது வசனத்துல சொல்லப்படுது, ஆகிலும் வேசித்தனம் இருக்கக்கூடாதபடிக்கு அவனவன் தன் சொந்த அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்க வேண்டும். உடையவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். தவறுகள், பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு மனுஷன் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதியில ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி கொஞ்ச காலம் அப்படி அவன் தனிமையாவே இருந்தான். எல்லா மிருகங்களும் எல்லா இதையும் கொண்டு வந்து நிறுத்தி அவனை பேர் வைக்க சொன்னாரு. எல்லாம் ஜோடியா ஆணும் பெண்ணுமா வருது, ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறான். அந்த வசனத்துக்கு அடுத்து சொல்லப்படுது, ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை இல்லை. அப்படின்னா அவனுக்கு ஒரு ஏற்ற துணை இல்லையே, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு உணர்வு வரும் பொழுது, ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தேவன் ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காகனா தேவனுடைய ஒழுங்கு அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்தாரா அல்லது நம்ம ஆதாமே போய் தேடிக்கிட்டாரா? கர்த்தரே கொடுத்தார். அவனை தூங்க வச்சு, அவனை அசர வச்சு, அவன் எலும்புல இருந்து உன்னை ஒடிச்சு அவளை ஏவாளா ஒரு பெண்ணா மாத்தி அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்ச உடனே அவன் கண்ணை முழிச்சு பார்க்கிறான். அவன் என்ன செய்யறான்? கண்ணை முழிச்சு பார்த்த உடனே, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள்னு யாரு சொன்னாங்க? யார் அவனுக்கு சொன்னா? அதுக்கு முன்னாடி அவளை பார்க்கவே கிடையாது, அவ இல்லவும் கிடையாது. இருந்தாளா? ஏவாள் அதுக்கு முன்னாடி இருந்தாளா? ஒத்தையில தான் தலைவர் சுத்திக்கிட்டே தெரிஞ்சாரு, எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு, எல்லாத்தையும் ஆண்டு ஒத்தையில தான் அவன் என்ன செஞ்சான்? சுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை இருந்ததே. அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை பொழிச்சு பார்க்கும் போது ஒருத்தி நிக்கிறா. அவனுக்கு வந்த வெளிப்பாடை பாருங்களேன். இவள் என் எலும்பில் எலும்பும் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றான். ஆண்டவர் என்ன முடி 1.5 சாணுக்கு இருக்கு, ஒரு இவ்வளவு தூரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லவே. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தி தான் உனக்கு செலக்ட் பண்றதுக்கு அதிகாரம் எல்லாம்
2 வச்சு டே ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கடா, ஒருத்தியை நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறேன் சொல்லவே சொன்னாரா? இன்னைக்கு மக்கள் கண்ணுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன், அப்படியே கல்லா பறந்து பார்க்குற மாதிரி பார்த்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற தூக்கிட்டு வந்துடுறாங்க. வாழ்க்கை பூரா என்னது சொல்லுங்க, வாழ்க்கை பூரா உபத்திரவம். கர்த்தர் இந்த செலக்ட் பண்றதுக்கு அனுமதிக்கவே கிடையாது. ஆபிரகாமுக்கு மகன், ஒரே மகன், 100 வயசுல பிறந்தவன். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆபிரகாமுக்கு மகன் ஒரே 100 வயசுல பிறந்த, 40 வயசாச்சு. நீ போய் என்னுடைய சொந்த பந்தங்களில் போய் ஒருத்தனை அங்கே போய் இப்படி எஜமானுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்துட்டு வான்னு சொல்லி வேலைக்காரன் அனுப்புறாரு. வேலைக்காரன் பார்த்து கூப்பிட்டு வர்றவனை ஈசாக்கு சந்தோஷமா மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். நான் எப்படிப்பட்ட சீமானு, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. அதுதான் கர்த்தர் வச்ச ஒழுங்கு. ஆமென் சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறார். அது ஏன் அப்படின்னா, அது தேவன் உண்டாக்கி வச்ச அந்த பாலுணர்வுகள், அந்த சரியான உணர்வுகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக. ஆமென். பசிக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்றது யாராவது தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை. அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் தேவனே தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் சரீரத்தை மிகவும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். சரீரத்தின் தேவைகளை சரியா கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புசிப்பதற்கு நீங்க வனாந்திரத்தில் அவங்க அவங்கள கூட்டிட்டு வரும்போது, உங்களுக்கு நான் கானான் தேசத்தை தான் தருவேன்னு சொன்னேன், உங்களுக்கு மன்னாவேடா தருவேன்னு சொன்னேன்னு சொல்லவே, கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் இவங்க சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி 3 நேரத்துக்கு மன்னாவை பொழிஞ்சிடலார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சரீர பிரகாரமான உணர்வுகள், உணர்ச்சிகள், தேவைகளை நிராகரிக்கிறவரே கிடையாது. 3 நாளா உபவாசம் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்து போச்சு அங்க மலைப்பிரசங்கத்தில். உடனே சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே 3 நாளாகி போச்சு, நீர் வாட்டுக்கு பிரசங்கத்தை முடிக்கவே மாட்டேங்கிறாரு, அவங்கெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் காலி பண்ணி விட்டாங்க, போய் சமையல் பண்ணி என்னத்தையாவது என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும். சாப்பிட்டுக்கிட்டே கேட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க, பூரா டிஃபன் பாக்ஸ்களாக கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல, பெரிய பெரிய பொட்டணமாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் அந்த காலத்தில் கிடையாது. பூரா அவுத்து தின்னு 3 நாளாக போச்சு, இவர் பிரசங்கத்தை முடிக்கவே மாட்டேங்கிறார். என்ன கொடுமைன்னு பார்த்தீங்களா? 3 நாளாக உட்கார்ந்துருக்காங்களா, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்கன்னு ஒன்று. ஆண்டவர் சொன்னார், டேய் சாப்பாடாடா முக்கியம், என்னுடைய வார்த்தை தான்டா முக்கியம் சொல்லவே. அப்படியா? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையா? சரி ரைட், இவ்வளோ நாள் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நீங்களே சாப்பாடை போடுங்கிறான்ட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, வேத வசனம் மட்டும் முக்கியம்னு இருந்தால் சாப்பாடை விட என் வசனம் தான்டா முக்கியம்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் அதை பிசாசிட்ட அவர் சொன்னார். பிசாசிட்ட சொன்னாரா இல்லையா? ஆண்டவருக்கு கடும் பசி உண்டான உடனே பிசாசு சொன்னான், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கும்படி பசியை ஆற்றிக்கொள்ள மாட்டான். அப்போது அவர் சொல்றாரு, சரிப்பா நல்ல ஆலோசனை சொன்னப்பா அப்படின்னு டக்குன்னு பன்ருட்டியாக மாற்றி ரொட்டியாக மாற்றியா சாப்பிட்டாரு? இல்லை. அப்பனா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்னா, ஜனங்களுக்கு பசிக்கும் போது, தேவை இருக்கும் போது கர்த்தரே அந்த தேவைகளை என்ன செய்யறாரு? சந்திக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அதே இது பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வந்து அந்த சரீரத்தின் தேவைகளை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம், போஜனம் முக்கியம் இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அது அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? 40 நாளா உபவாசம் வந்திருக்காரு, தண்ணி கூட குடிக்காம, கிறங்கி கிருகிருத்துருவாரா இல்லையா? அவன் எவ்வளவு கரிசனை உடையவனா இருக்கிறான். நம்ம ஆளு சோன்சோ, ஆண்டவரே ரொம்ப பசிக்குது, நீ கீழே இறங்கி போகணும், அதுக்கு கொஞ்சம் பலப்படும்படி இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாய் மாற்றி டபக்கு டபக்குன்னு 2 சாப்பிட்டு திருப்தியாய் போரும் அப்படின்னா, அவன் சொன்னதுல தப்பே கிடையாது. பிசாசுக்கு ரைட் போட்டுருவான். ஆமென் சொல்லுங்களேன். இல்லைங்க, அவன் சொன்னது சரிதான். இங்கே பாரு, உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு 20 வயசாகி போச்சு, இன்னுமே நீ தனியாக இருந்தால் சரியில்லை, உனக்கு ஒரு என்னது சொல்லுங்க, உனக்கு ஒரு நீ சிங்கிளா கமிட்டடா? பிசாசு கேட்பான், சிங்கிளா கமிட்டடா கேட்குறானா?
அவன் கேட்குறல என்ன தப்பு? 20 வயசு ஆச்சு, எனக்கு அந்த சரீரத்தினுடையதான தேடல்கள், உணர்வுகள், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை பார்க்குது. அதுக்கு தக்கன நான் எனக்கு ஒரு 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 கேர்ள் ஃப்ரெண்டோ அல்லது ஒரு பாய் ஃப்ரெண்டோ அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னதுன்னா பொய்யா பிசாசு வச்சிருக்கிற பேர். அதை தேடி அதோட நான் உறவாடி அப்படியே நான் ஒரு காலத்தில் அப்படி பிரியப்பட்டு நாங்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் நன்றாய் புரிந்து கொண்டோம்னு சொல்லி ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன தப்பு? உலகத்தில் எவ்வளோ பேர் அப்படி நடத்துகிறாங்க. அப்படி செஞ்சதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு பிசாசு ஓதுவான். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு சரியா சொன்னாலும் அது தப்பு, சரியானதையே சொன்னாலும் உன் உணர்வு அப்படி இருக்குப்பா, தேவன் தான்ப்பா உனக்கு படைச்சிருக்காரு, அதுல தப்பு இல்லை. உனக்கு ஒருத்தி வேணும், உனக்கு ஒருத்தன் வேணும், நீ பார்த்து உனக்கு பிடிச்சதை என்ன செஞ்சுக்கோ. அல்லேலூயா. தப்பு இல்லைல்ல. நமக்கு எப்படினாலும் கல்யாணம் முடிப்பாங்கல்ல, எல்லாருக்கும் 20 வயசு 25 வயசுல முடிப்பாங்கல்ல, 27 முடிப்பாங்கல்ல. அப்போது ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தானே நம்ம முடிக்கிறோம். அந்த ஃபாரினில் போகிறோம் பாரு, ஆம்பளைக்கு ஆம்பளையும் பொம்பளைக்கு பொம்பளையுமா முடிக்க போகிறோம். அப்படியெல்லாம் செய்ய போகிறது இல்லை நம்ம தமிழ்நாட்டில். ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் கொடுத்தாரானால் அது நீதியாயும் சரியாயும் அது ஒழுங்காயும் இருக்கும். பிசாசு நம்மளை தூண்டி விட்டான்னா தப்பா போயிடும். அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் சரீரத்தினுடையதான தேவைகளையும் உணர்வுகளையும் அறிந்து அதற்கு ஏற்ற சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை அவரே செய்வார். ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஆதாம் ஆண்டவரே எல்லாம் மாடு வந்தா 2 வருது, ஆடு வந்தா 2 வருது, கோழி கூட சேவலும் கோழியுமா வருது, யானை கூட 2 வருது, என்னைய மட்டும் எதுக்கியா ஒத்தையில படைச்சிருக்கிறீரு, எனக்கு ஒரு துணையை தாருன்னு கேட்டானா? கேட்கவே இல்லை. அவனை அதை குறித்து யோசிச்சானா? யோசிக்கலன்னு தெரியல. ஏன்? அவனுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாமை எப்படி படைச்சார் சொல்லுங்க? எவ்வளவு வயசுல படைச்சார்? ஆதாமை படைக்கும் போது அவனுக்கு வயசு என்ன? அவங்க சொல்றாங்க வாலிபனாய் படைத்தார் அப்படிங்கிறாங்க. ஆதாம கர்த்தர் படைக்கும் போது இவ்வளவுதண்டி சின்ன பிள்ளைய படைச்சு அப்படி வளர வச்சாரா, அல்லது முழு உருவமா ஒரு வாலிபனா ஒரு 30-20 வயசு அப்படி எப்படி படைச்சிருப்பார்? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம எது சொன்னாலும் தப்பு கிடையாது. முழு ஒரு மனிதனாகத்தான் படைத்தார். ஆமென். முழுசா அவன் வளர்ச்சி அடைந்த மனிதனாகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? படைச்சார். அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த மனிதனா ஒரு 18-20 வயசுக்கு மேலனா தான் முழு வளர்ச்சி என்ன செய்யுது? 25 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்குங்கிறாங்க. அப்படின்னா முழு வளர்ச்சி அடைந்த மனிதனா அவன் இருந்திருப்பான்னா அவனுக்கு உணர்வுகள் இருந்திருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனா அவன் கேட்கல. வேதவசனம் சொல்லுகிறது, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோமாகன்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா பிளான் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து அவனுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க. ஆமென். அவன் கேட்கவே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ தேவனோடு இருந்தேனா நீ கேட்காமலே சரியானதை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகவே அவசரப்பட்டா என்னாகும்? பிசாசனுடைய தூண்டுதலுக்கும் அவனுடைய இச்சைகளுக்கும் ஆட்பட்டு பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும். ஆமென். நான் வாசித்ததான அந்த ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சரீரமானது பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, 2வது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகம் எப்படி நடக்குதோ, இந்த உலகம் எப்படி எல்லாம் செய்யுதோ அப்படி நீங்கள் நடந்து கர்த்தருக்கு முன்பதாக வேஷமாயிருக்க வேண்டாம், ஒரிஜினலா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நடிக்காத, ஒரிஜினலா இருங்கிறாரு. பரிசுத்தவனை போல என்ன செய்யாத,
நடிக்காத. உலக வேஷம் போட்டுட்டு வந்து இங்க பரிசுத்தவான போல தேவ பிள்ளை நடிக்காத. அல்லேலூயா அப்படிங்கிறது அந்த வசனம். 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம், அவருடைய சித்தம் எது, அவர் என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படின்னு பகுத்தறியும்படி நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரைட். இப்ப நம்ம சரீரத்தின் காரியங்களை கர்த்தர் அருமையா அழகா அதனதன் காலத்துல நேர்த்தியா செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசியாமல் இருப்பதற்காக. ஒரு ஒழுங்கும் கிரமம், அவனவன் தன் தன் மனைவியும் தன் தன் புருஷனையும் உடையவனாய் இருக்க கடவன்கிற ஒழுங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அதற்கு வெளியிலே, அதற்கு முன்போ பின்போ வெளியிலே செய்யப்படுகிற சகலமும் தேவனுடைய பார்வையில பாவமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரைட். இப்ப சரீரத்துல பாவம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்து விட்டோம் என்றால், நன்மையான ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா பிரியமான ஆராதனை. பாவம் செய்தா, சரீரத்துல பாவம் செய்துட்டு ஆராதிச்சா என்ன? உங்களுக்கு புரியலையா? நான் ரொம்ப டஃபா கேட்குறேன்னா? ஐயா, அந்த 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்பது உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது. ஆமென். சரி, இப்போ உங்க சரீரம் பாவத்தினால தவறுகளினால் நிரம்பி இருக்குது. இப்போ உங்க சரீரம் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா? நான் சொல்றேன், எந்த சரீரமா இருந்தாலும் பண்ணுக்குள்ள போட்டு அடக்கம் பண்ணிட்டு தான் போக போறோம். ஆவி மனுஷன் மேலே போக போறான். அந்த சரீரத்துக்கு எதுக்கு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மச்சு போன விதை, ஒரு கெட்டு போன விதையை நீங்க ஊனி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஒண்ணுமே புரியுது? நீங்க எல்லாம் எதையுமே விதைக்கிறதே கிடையாதா? ஒரு ஆகாத போகாத சுத்தையான விதையை அப்படி மண்ணுக்குள்ள போட்டு முளைச்சு மூடி வச்சா முளைக்குமா? அப்படியே முளைச்சாலும் சில இது பார்த்தீங்கன்னா கோணம் அப்படி 4 இலை வர்றதுக்கு 2 இலை விட்டு அப்படி சொம்பி போய் நிற்கும். நல்ல விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? சரசரன நல்ல செடி வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த சரீரத்தில் இருக்கும்போது, இந்த உடலில் இருக்கும்போது என்னென்ன செய்தியோ அதுக்கெல்லாம் பதில் அங்கே என்ன செய்து நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அது ஆவி மனுஷன்தான் போய் எங்கே போய் நிற்க போகிறான்? தேவ சமூகத்தை நிற்க போகிறான். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம்? இதே ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் இருக்கேங்கிறவங்க சத்தமா அல்லேலூயா. கவனமா இருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆவிக்குரிய சரீரம் தான் அங்க இருக்க போகுது. இங்க இருக்கிறது என்ன சரீரம்? நம்ம கிட்ட இருக்கிறது என்ன சரீரம்? வாசிங்க, இப்ப வாசிங்க 15 அதிகாரத்தை படுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதை வாசித்து தியானிக்கும் போது நமக்கு பரலோகத்தை குறித்து, நித்தியத்தை குறித்ததான ஒரு நமக்கு தெளிவான வசனங்களை கொடுத்திருந்தாலும் நமக்கு தெளிவு இல்லை. அல்லேலூயா. எல்லாருடையதான சரீரமும், இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது, கனவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 44 வாசிச்சு பாருங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் அப்படின்னா நீ பிறந்த சரீரம், பிறக்கும் போது இருந்த சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இப்ப உங்களுக்கு இருக்கிறது ஜென்ம சரீரமா ஆவிக்குரிய சரீரமா? உங்களை தான் கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த சரீரம் ஜென்ம சரீரமா ஆவிக்குரிய சரீரமா? ஜென்ம சரீரம். வாசிங்க. ஜென்ம சரீரமும் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று ஆவியானார்.
ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சரீரம் நீ பாவம் செஞ்சாலும் பாவம் செய்யாட்டாலும் பரிசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்தமாக இல்லாட்டாலும் மண்ணுக்குள்ளே போகிறது அதில் நிச்சயம். ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட்டு புது சரீரத்தில் வெளிப்படும். எந்த சரீரத்தில்? ஆவிக்குரிய சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரா? வசனம் தெளிவாக இருக்குது. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற கடைசி மனுஷன் பிறந்தானே, அந்த மனுஷன் முதற்கொண்டு மரித்துதான் ஆகணும். அந்த மரித்தவர்கள் பூமியிலிருந்து மறுபடியும் தேவனால் எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள்? எப்படி எழுப்பப்படுவார்கள்? ஆதாம் மரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அவன் 930 வருஷம் வாழ்ந்து மரித்தான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு 2000 சொச்சம், அங்கிட்டு ஒரு 4000 3000 கழிச்சிருங்க. 5000 வருடங்களுக்கு முன்பதாக மரித்த ஆதாமும் மறுபடியும் மண்ணிலிருந்து கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாதிரி எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு புது சரீரத்தை, அதுதான் ஆவிக்குரிய சரீரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரத்தில் நீ இங்க இந்த உடல்ல இந்த மண்ணான சரீரத்தில் செய்த பாவத்திற்கு தக்கதாக அந்த சரீரத்தில் வேதனை அனுபவிக்கணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? நிறைய பேருடைய ஆவி இங்க இல்லையே. கவனிக்க. சரி, ஆவிக்குரிய சரீரம் யாருக்காவது இருந்ததை பார்த்துருக்கோமா? வசன ஆதாரம் இருக்குதா? ஆவிக்குரிய சரீரம் உண்டா? சொல்லுங்க. டைம் ஆச்சா? அதனால தான் மக்கள் சும்மா இருக்கிறீங்களா அமைதியா? ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஆவிக்குரிய சரீரத்தின் தன்மை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சரீரத்தின் தன்மை பூட்டின கதவுக்குள்ள போகும், நினைச்ச இடத்துக்கும் போக முடியும். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் பயந்து பூட்டி கொண்டிருக்கும் போது அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவர்கள் ஒரு ஆவியை காண்கிறதாக பீதி அடைந்தார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், என் கையை தொட்டு பாருங்கள், என் விலாவிலே உன் கையை போட்டுப்பார். நீங்கள் நினைக்கிறபடி ஒரு ஆவிக்கு சரீரம் என்ன செய்யாது? மாம்சம் ரத்தமும் மாம்சம் இருக்காதே அப்படின்னு உடனே அவங்களுக்கு இன்னும் நம்பலை. பேயை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே சொன்னார், ஏதாகிலும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்கடான்னு கேட்குறாரு. உடனே மீன் துண்டையும் ஒரு ஒரு தேன் தட்டையும் கொடுத்த உடனே ஆண்டவர் புசித்தார்னு சொல்லப்படும். நான் சொல்கிறது லூக்கா 24ஆம் அதிகாரம் கடைசி 40 சொச்சத்தில் இருக்குது. ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்து அவர்களுக்கு தரிசனமாகும் போது அவர் சாப்பிட்டாருன்னு இருக்கு. அப்படின்னா உயிர் தெழுந்த சரீரத்துக்கு சாப்பாடு சாப்பிட முடியும். அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், பரலோகத்தில் என்ன சாப்பாடு கிடைக்கும்னா, பரலோகத்தில் என்ன சாப்பாடு? அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, மாதம் மாதம் புது புது கனிகளாக இருக்கும், அங்கே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளோ ஆடல் பாடு, அதெல்லாம் இருக்கட்டும், கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டான். அடே கஞ்சியாடா, அங்கேயும் போயாடா பழைய கஞ்சியை கேட்குறேன்னா, நீ என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் கஞ்சி குடிச்ச திருப்தி இல்லை, பரலோகத்தில் கஞ்சி கிடைக்குமான்னா. இவங்களெல்லாம் பரலோகத்தில் கொண்டு விட்டால் பரலோகம் கஞ்சி தொட்டியாக மாறிடும். பரலோகத்திலையும்
அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி எதுக்காக முளைக்குது? அது என்னது? மாதம் மாதம் புது புது கனிகளை தர்றதெல்லாம் புதுசு புதுசாக சாப்பிடத்தேன். ஆமென்னு சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிற ஒரு மரம் ஒன்று தாங்க. வேப்ப மரத்துலேருந்து வேப்பம்பழம் தான் கிடைக்கும், மாம்பழத்துலேருந்து மாம்பழம் தான் கிடைக்கும், பலாமரத்துலேருந்து சக்கப்பழத்துலேருந்து சக்க மரத்துலேருந்து சக்கை தான் கிடைக்கும். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியில் 12 மாதத்துக்கு 12 விதமான கனிகள் காய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்படிலாம் கேட்காதீங்க, போய் பறித்து சாப்பிட்டு பாருங்க. ஆமென்னு சொல்லுங்க. நீங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு 22 அதிகாரம் 1-2 வாசிச்சு பாருங்களேன். அங்கே பரலோகத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதம் மாதம் புதுக்கனிகளை கொடுத்ததாம். மாசம் மாசம் புதுக்கனிகளை வெவ்வேறையாக கொடுக்கும். 12 மாசம்னா 12 விதமான கனிகளை, அப்படி சொல்ல 12 விதமானன்னு இருக்குது. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போறது மாதிரி உட்கார்ந்துருக்காம வேற மாதிரி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. புதிய சரீரத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு கொடுத்து, ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, அந்த சரீரத்துல தான் வேதனை அனுபவிக்க போறோம், அந்த சரீரத்துல தான் நன்மையும் அனுபவிக்க போறோம். அல்லேலூயா. அதனால உங்க சரீரத்தை கவனமா பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் மட்டும் சொல்லி, ஆவியை நான் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கிறேன், ஆவியை நான் ஆத்துமாவை மட்டும் கரைப்படாமல் பார்த்துக்கிறேன்னு சரீரம் முழுவதும் கரைப்பட்டு கிடக்கிறது, சரீரம் முழுவதும் தவறான பழக்கத்தினால நிற்கிறது, சரீரம் முழுவதும் கரப்டாய் கிடக்கிறது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், இவைகளால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சரீரம் கரைபட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் கழுவ விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல 6 அதிகாரம் 9-10 வரிசையை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரம் பண்ணுகிறவர்களும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய போறதில்லை? சுதந்தரிக்க போகாம அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களிலும் சிலர் இப்படிப்பட்ட பாவத்தினால் அகப்பட்டவர்களாய் பிடிக்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆனா கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். ஆமென். வசனத்தை கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லும் போது என்ன செய்யப்படாது? வேற எங்கேயோ அப்படியே பிராக்க ஓடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் அப்ப தேவன் என்னோடு என்ன பேசுகிறார்? இப்படிப்பட்ட பாவம், இப்படிப்பட்ட சரீரத்தில் தேவன் வச்ச ஒழுங்குக்கு மீறி நடக்கிற எல்லா காரியங்களும் நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அங்க சொல்லப்பட்டு இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை 12 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்படி 12 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க வாசிங்க. எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, தூங்காதீங்க. எனக்கு அதிகாரம் உண்டு. மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீ சொல்லக்கூடாது எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதை செய்யக்கூடாதா, இதை செய்யக்கூடாதா, அப்படி கேட்கறதுக்கு உரிமையே கர்த்தருடைய இரத்தத்தினால் கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்களே. வாசிங்க 6 அதிகாரம் கடைசி வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. கிரயம் கொடுத்து வாங்கிட்டாரு.
ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும். முதல்ல ஆண்டவர் சொல்றது எதை சொல்றாரு? உன் ஆத்துமாவினால, உன் ஆவியினால, உன் சரீரத்தினால சொல்லாம உங்கள் சரீரத்தினாலும் கரையம் கொடுத்து வாங்கிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு, அதை பார்த்தவனே அதை அனுபவிக்கணும், இதை பார்த்தவனே இதை அனுபவிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். உலகத்தான போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தின்படி வாழ்வதற்காக நீ தேவனுடைய பிள்ளை என்பது உனக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உன்னை தேவன் அவருடைய பிள்ளையா வாங்கி இருக்கிறார். எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு கிறிஸ்தவனா ஏண்டா பிறந்தவன்னு இருக்கு. நீ பிறக்கல, உன்னை பிறப்பித்தவர் இந்த குடும்பத்தில் பிறப்பிக்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு விருப்பப்பட்ட இடத்துல பிறந்துக்கலாம்னா எல்லாரும் அம்பானி வீட்டுக்கு தான் போவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எவன் நம்ம தரித்திரம் பிடிச்ச நம்ம வீட்டில் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவா? ஆண்டவர் யார் யார் எங்கெங்க பிறக்கணும், எப்படி இருக்கணும்னு அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஓ இஷ்டத்திற்கு நடப்பதற்கு நீ உனக்கு சொந்தமானவன் இல்ல. ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், எனக்கு பிடிக்கல, இந்த வேலையில ஆகப்படாது. உச்சந்தலை மைத்த பிடிச்சு தூக்கிட்டு போயிருவார். ஆமென் சொல்லுங்க. உன்னை எங்க வச்சு நசுக்கணும்னு கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். எங்க வச்சு உன்னைய சரிப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுங்க, இல்லாட்டி அவர் ஒப்பு கொடுப்பாரு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவன கர்த்தர் சில பேர்ல ஒப்பு கொடுத்துட்டாரு. இங்கிட்டும் பண்ண முடியல, அங்கிட்டும் ஓட முடியல, முன்னையும் பார்க்க முடியல. அந்த 139ஆம் சங்கீதம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன தெரியுமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றிலும் என்னை அடைத்திருக்கின்றீர், மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் உங்க கை என்னை இருத்துகிறது. அப்படித்தான் வசனம் இருக்குது. பாட்டு தான் வேற மாதிரி. தலைவர் நம்ம யார் பாடிட்டா? பெர்குவான்ஸ் மாற்றி பாடிட்டாரு. வசனம் அப்படித்தான் இருக்குது. மேலே ஊடியும் கீழே ஊடியும் அமுக்கு வராரா, சுற்றி சுற்றி இறுக்கி வச்சிருக்காரா. எங்க போய் இவர் சில வேற தூக்கி கொண்டு போய் வைப்பாரு பாருங்க, கதற கதற வைப்பாரு, நடக்கும் பாருங்க. அல்லேலூயா. நீ ஒப்பு கொடு, இல்லாட்டி நான் ஒன்ன ஒப்பு கொடுப்பேன்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை சொன்னா சத்துருதாங்க. பாசு இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றார். எப்படி பிரசங்கம் பண்ண? வசனம் அப்படித்தானே சொல்லுது. நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடித்து இழுக்கும், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருந்து நீ தள்ளி விடுகிறீர். வசனம் அப்படித்தாங்க இருக்குது. சங்கீதக்காரனுக்கு வெளிச்சம் இருந்தது, நமக்கு என்ன இல்லை? இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டம், நாம் போடா மோனே. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை எங்க வச்சு எப்படி என்ன செய்யணும், வளைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. யோனா ஓடுனான்ல, உனக்கு ஒரு மீன் ரெடியா இருக்குடா, உனக்கு ஒரு மீன் ரெடியா இருக்குடே. உன்னை முழுங்கி உன்னைய வந்து அந்தரத்தில் தொங்க விட்டு ஜெபம் பண்ண வைக்க கர்த்தருக்கு முடியும். ஆமென் சொல்லுங்க. நீ ஒப்பு கொடுக்கல, நான் ஒப்பு கொடுக்குறேன்டா உன்னை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுலப்போஸ்தலன் கவனிங்களேன். பவுலப்போஸ்தலன் இந்த சொன்னடி கேட்காதவங்களை ஒப்பு கொடுக்க சொன்னார். எப்படி ஒப்பு கொடுக்க சொன்னார் தெரியுமா? அப்படியே அப்படி முந்தின அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் அழகாக வாசிச்சிங்கன்னா சூப்பராக அதில் இருக்கு. வாசிங்க, எல்லாரும் சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி. எப்படிப்பட்டவனுடைய ஆவி? ஆண்டவருடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனுடைய, இஷ்டத்துக்கு வாழுகிறவனுடைய, மனம் போல வாழுகிறவனுடைய ஆவி
வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள், அந்த ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, மாம்சத்தின் அழிவுக்காக, மாம்சத்தின் அந்த திமிரு அழியும்படியாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. யாருக்கு? உங்க சரீரம் உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா கொஞ்ச நாள் சாத்தான் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க தீர்ப்பு செய்யலாம். அடங்க மாட்டேங்குது பாஸ்டர், திமிருது பாஸ்டர், அதையே தான் நினைக்குது பாஸ்டர், நான் விடணும்னு நினைச்சாலும் அது என்ன செய்ய மாட்டேங்குது. உன்னைய தூக்கி சாத்தாங்கையில கொஞ்ச நாள் கொடுத்தனா புடைச்சு எடுத்து சுத்தமா ஆண்டுகிட்ட கொடுத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயாவது வருதான்னு பார்த்தீங்களா? அட பாவமே, நான் அதுக்குதான் சொன்னேன் வரும்போதே, இன்னைக்கு ஆராதனைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இவரை இழுத்துட்டு வந்தாங்க. நான் என்ன செய்யறது? நான் எடுத்தது புது சரீரம். ஆண்டவர் சொல்றார், புது சரீரம் இருக்கட்டும்டா, புதுசா நீ உன்னை ஒப்புக்கூட புதுசா மாத்துறதுக்குங்கிறார். அல்லேலூயா. உன் சரீரத்தின் இச்சைகளின்படி எல்லாம் வாழ்ந்தா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி தான் இங்க உன்னை கண்டிக்கிறார் கர்த்தர். நீ கழுவப்படணும், நீ சுத்திகரிக்கப்படணும், நீ பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில் நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடையவனாய் இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவளாய் இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஒரு நாளில் தேவராஜ்யத்தில் போய் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பு நிற்கும் போது, இந்த சரீரத்தில் இருக்கும்போது நாம் செய்த எல்லா நன்மை தீமைகளுக்கு தக்க பலனை புது சரீரத்திலே அனுபவிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். புதிய சரீரம் அழிவில்லாத சரீரம். புதிய சரீரம் நீங்க நினைக்கிற மாதிரி கொன்ற முடியாது. ஏசுனார் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ மறுபடியும் தலைவர் வந்துடுறா, மறுபடியும் சிலுவையில் அறையிறான்னு அறைய. அதனாலதான் அது மகிமையின் சரீரம். அது பூட்டின வீட்டுக்குள்ளேயும் வந்துடும், அது எந்த இடத்துலையும் வரும். அது நினைச்சு ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது அந்த மரியாள் சொல்றாள், பாதத்தை வந்து தழுவும்போது, நான் இன்னும் என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் போகலை, நான் ஏறி போயிட்டு வந்துடுறேன், பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு திரும்பி வந்துடும். அப்படிப்பட்ட சரீரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷங்களுடைய சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாத சரீரம். ஏசுனார் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வேற யாருக்காவது தான் காட்சி கொடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்தார், மற்றவங்க யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட சரீரம் தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து அதில் அந்த தேவனுடைய மகிமையையும் அந்த நரகத்தின் வேதனையை அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறாரு. நீங்கள் இந்த சரீரத்தில் பரிசுத்தமாக இருந்து நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஜீசஸ் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றும் என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றிலும் என்னை சூழ்ந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்படி எல்லாரும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் எங்களை அறிந்தவரே, என்ன நல்லா தெரிஞ்சவரே, என்னைய பத்தி எல்லாவற்றையும் புரிஞ்சிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. உங்களை பத்தி ஆண்டவர் தெரிகிறதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசுரா. உனக்கு என்ன செய்யணும், எந்த நாள்ல உனக்கு என்ன கொடுக்கணும், உன்னை எங்க வைக்கணும் எனக்கு தெரியும். நீ முடிவு செய்யாத. நீ உன்னுடைய சுயத்தை எனக்கு ஒப்பு கொடு.
உன்னை நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு உன்னை அழகு பார்க்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, நான் அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே இந்த பாடலை, ஆண்டவரே என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை இதுவரையிலும் தப்புவித்தவரே, உமக்கு நன்றி. காண்பவரே, தினம் காப்பவரே, சொல்லுங்க சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ராஜா. ஆராய்ந்து என்னையும் அவர் எல்லாம் தெரிஞ்சவர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ஏசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ஏசையா, நல்லா புரிஞ்சிருக்கின்றீர். என்னை காண்பவரே, காப்பவரே, ஒவ்வொரு நாளும் காக்கிறவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, நீ செய்கிறவைகளை பார்க்கிறார், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார், நீ இருக்கிற நிலைமையை பார்க்கிறாரே, நீ செய்கிறவைகளை பார்க்கிறார். என்னை ஒவ்வொருவருடையதான காரியங்கள் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். தகப்பனே, தூரத்திலிருந்து எங்கள் நினைவுகளை பார்க்கிறவர், கண்டுகொண்டு ஒவ்வொன்றையும் உம்முடைய நினைவு புஸ்தகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறவரே, எங்கள் செயல்பாடுகள், எங்கள் உரையாடல்கள், எங்கள் உணர்வு பூர்வமான காரியங்கள், யாருக்கும் தெரியாம மனசுக்குள்ள வச்சிருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் தெளிவா சொல்லுது, நீ உடல்ல, இந்த உடல்ல, இந்த அழிந்து போகக்கூடிய உடல்ல இருக்கும்போது நீ செய்த சகல நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை கர்த்தரிடத்துல நீ பெறுவ. அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன்னா அதுக்கு தண்டனையே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ தேவனுக்கு பயப்படாமல் போகிறது என்ன? உன் சரீரத்தை நீ கெடுத்து, உன் சரீரத்தை உன் ஆசை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து நீ தேவனை அசட்டை பண்ணுகிறது என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தினால் கழுவப்படு, நீ என் இரத்தத்தினால் கழுவப்படு, பரிசுத்த ஆவியினாலே நீ கழுவப்படு, பரிசுத்தமாக்கப்படு, உன்னை ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற பயம் உனக்கு இருக்கட்டும். நான் என்னை முழுவதுமாய் என்னை காண்கிறவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்ல முடியுமா? என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு நான் என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன்னு நீ சொன்னேன்னா, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்கி, கர்த்தர் உன்னை சுத்திகரித்து, அவர் தன்னுடைய கைக்குள்ள மூடி உன்னை எந்த இடத்துல வெளிப்படுத்தணுமோ, எந்த இடத்துல உயர்த்தணுமோ, எந்த இடத்துல வச்சு உனக்கு நன்மை செய்யணுமோ, அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார், நன்மை செய்வார். நீ உன் மனதும் மாம்சமும் விரும்பினதையே செய்து கொண்டிருந்தால், ஒருவேளை தேவன் உன்னை காப்பாற்றவும் தப்புவிக்கவும் நினைத்தாரானால், உன்னை தூக்கி உன் மாம்சம் அழியும்படி, உன் மாம்சத்தின் கிரியைகள் சாகும்படி சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறார். நீ அவனுடைய சொலகினால புடைக்கப்படுவதற்கு ஏதுவாய் இராதபடி கர்த்தருடைய பாதத்துல விழுந்து, நான் உம்முடைய கரத்தில் விழுவேனாக, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமா உன்னை ஒப்பு கொடுப்பாயான்னு கர்த்தர் கேட்கிறாரு. தகப்பனே, நாங்க இந்த சரீரத்துல, இப்ப இருக்கிற சரீரத்துல செய்கிற நன்மையோ தீமையோ எல்லாவற்றுக்கும் ஒரு புது சரீரத்தை, ஒரு மகிமையின் சரீரத்தை, ஒரு அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க கொடுக்கும் போது, அந்த சரீரத்திலிருந்து நாங்க கழிக்கணுமே ஆண்டவரே. அந்த சரீரத்திலிருந்து நாங்க வேதனையவோ நன்மையவோ அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறபடினால, இந்த சரீரத்தை நாங்கள் உமக்கு பரிசுத்தமும் தேவனே உமக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஜீவ பலியாய், பரிசுத்தமும் ஜீவனுமாய், ஓ பலியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது கர்த்தருக்கு பலி செலுத்தப்படுவதாக, இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த சரீரத்தில் செய்த தீமைகள் எல்லாம், அழுக்கெல்லாம், ஓ பாவமெல்லாம், கரப்பட்ட காரியங்கள் எல்லாம் கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக, உங்க ரத்தத்தினால, உங்க பரிசுத்த ஆவியினால கழுவப்படுவதாக. இப்பொழுதே ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உன் சரீரத்தை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா உன்னை அற்புதமா மாற்றவரால போதும். சரீரம் விரும்புகிற, செய்ய விரும்புகிற சகல காரியத்தையும் நீ மறுத்து தேவனுக்கு உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். நீ மறுரூபமாக்கப்படுவாய். நீ புத்தியில் ஆராதனை செய்வாய். கர்த்தர் உன் காரியத்துல சந்தோஷமா, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சந்தோஷமா செய்வார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக, செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. Praise the Lord.